வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் 17வது வசனத்தை நாம் பார்த்தோம். எப்படி ஒரு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் இல்லாமல் எதுவும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்பதை பார்த்தோம். நான் அந்த செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்றைய தினத்தில் பிள்ளைகள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க. அவங்களும் கேட்க மாட்டாங்க, உங்களையும் கேட்க விட மாட்டாங்க. அதனால் பிள்ளை இருக்கிறவங்க தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சவுண்ட் போடாமல் பார்த்துங்க. ஏன்னா ஒரு சின்ன ஹாலாக இருக்கிறது, அதனால் நமக்கு ரொம்ப சவுண்ட் போட்டால் ரொம்ப அதிகமாக நமக்கு கேட்குது. நேற்று என்னை விட நல்லா பேசினாங்க அவங்க எல்லோரும். அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க செய்தியை நான் கேட்கலாம் போல நினச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. இப்படி சொல்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நீங்கள் எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பிள்ளையை பத்திரமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஏன்னா அது இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நேற்று தினத்தில் நான் வரல, இன்றைக்கி வந்திருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் நேற்று வரல, இன்றைக்கி வந்தவங்க யாராவது சும்மா கை தூக்க முடியுமா? பரவாயில்ல. அப்போ நேற்று வந்தவங்க காணும் போலல. சரி, ஏன்னா நேற்று பார்த்து தொடர்ச்சி தான் எடுக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் புரியணும், அது என்ன எடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களுக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியாமையே இருக்கும். வெளிப்படுத்தல் 13:17 ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிங்களேன். இந்த வசனத்தினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக மிருகம் என்பது ஒரு அரசாங்கத்தை குறிக்கிறது என்று நேற்று பார்த்தோம். எப்படின்லாம் கேட்காதீங்க, நேற்று அதை பார்த்துட்டோம். வேணா ஆன்லைனில் கூட அது இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மிருகம் என்பது அரசாங்கத்தை குறிக்கிறது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20-23 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்தின் முத்திரை, நாமம், பெயர், இலக்கம், நம்பர் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற ஒரு நிலை வரும் என்று இயேசு சொன்னார். அவர் சொன்னபடியே இப்பொழுது உலகம் முழுக்க ஒரு பயோமெட்ரிக் மெத்தட் என்று சொல்லக்கூடியதான ஒரு கார்டு சிஸ்டம், அந்த கார்டு சிஸ்டமாக இப்போ நான் இந்த ஊரில் வந்து ரெசிடென்ட் கார்டுன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு ஊரில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆதார் கார்டுன்னு இருக்குது, மை கார்டுன்னு இருக்குது, சின் கார்டுன்னு இருக்குது, இக்காமான் இருக்குது. ஒவ்வொரு ஊரில் அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. அதன்படி எல்லா நாடுகளிலும் மக்களுக்கு அப்படி ஒரு அட்டை கொடுக்கப்பட்டாகி விட்டது. அதில் ஒரு மிருகத்தின் முத்திரை, அரசாங்கத்தின் முத்திரை, பெயர், நம்பர், அந்த நம்பரையும் கணக்கு பார்த்தா 666 வரும் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்துட்டோம். அது சிறியோர் பெரியோர் எல்லாருக்கும் அந்த அட்டை கொடுக்கப்பட்டாகி விட்டது. அந்த அட்டை சிஸ்டமும் முடிவுக்கு வருகிறது. அதற்கு பதிலாக வேறொரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. என்னன்னு சொன்னால், கடைசியாக என்ன பார்த்து முடித்தோம், எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க, பயோமெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய கைரேகை மெத்தட் ஒன்று கொண்டு வருகிறார்கள். இந்த அட்டை சிஸ்டம் கர்த்தருக்கு சித்தமானால் நேற்று பார்த்தோம் அதை பற்றின விளக்கங்கள். எப்போ அதை முடிக்க போகிறாங்கன்னா, எல்லா நாடுகளுமே 2020 ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அட்டை இல்லா சிஸ்டம், அட்டைக்கு பதிலாக இப்போ நீங்கள் வச்சுருக்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்துக்கும் பதிலாக, ஏடிஎம் கார்டு எல்லாத்துக்கும் பதிலாக வேறொரு சிஸ்டத்தை கொண்டு வருகிறார்கள். என்ன சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் பயோமெட்ரிக் சிஸ்டம். அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று வருது. அதுதான் வெளிப்படுத்தல் 13:16 தீர்க்க தரிசன நிறைவேறுதல். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அட்டை சிஸ்டம் இதில் நிறைய டிஃபெக்ட்ஸ், இதில் நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. என்ன இருக்குது இப்போ உங்களுக்கே தெரியும். உங்களுக்கெல்லாம் இப்போ எங்கே போனாலும் ஒரு ஓடிபின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஏன் ஓடிபி சிஸ்டம் வந்துச்சுன்னா, ஏற்கனவே இந்த பாஸ்வேர்ட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்களுடைய பின் நம்பர் சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பின் நம்பர் போட்டாலும் உங்கள் ஓடிபியை போட்டால் தான் இப்போ எல்லாமே என்ன ஆகுது, நீங்கள் டிரான்சாக்ட் பண்ண முடியுது ஆன்லைனில். என்ன காரணம்னா, வெறும் பின் மாத்திரமே போதுமானது அல்ல. நாங்கள் எப்பவும் சொல்லுவோம், இப்போ நீங்கள் உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டை மறந்துடுறீங்க இல்லையா? இமெயில் பாஸ்வேர்டு இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா பாஸ்வேர்டு. என் பாஸ்வேர்டு இருக்குது, அதனால் என்னுடைய மெயிலில் போய் யாருமே பார்க்க முடியாது. அப்புறம் என்னுடைய ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கிறேன், அதனால் யாரும் என் ஃபோனுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எனக்கு ஒரு பின் நம்பர் இருக்குது, அதனால் என் கார்டை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை எது மேலே தான் இருக்குது, அந்த பாஸ்வேர்டு மேலே இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கூகுளிலேருந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. அந்த பாஸ்வேர்டை வச்சு உங்களால் உள்ளே போக முடியுமா, இமெயிலுக்குள்ளே போக முடியுமா? முடியாதா? அவங்க ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு இருக்குது, நீங்கள் போயிருங்க, இது உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு உள்ளே போக முடியுமா? போகிறோம்.
அவங்க கொடுக்குற அந்த பாஸ்வேர்டை வச்சு நம்ம உள்ளே போகலான்னா அவங்க போக முடியுமா முடியாதா? முடியும் தானே. அப்போ இந்த பாஸ்வேர்டு என்பதெல்லாம் ஒரு ஐவாஷ் தான், நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான். எதுவுமே உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. எல்லாமே அதுவும் நீங்கள் வந்து டிஜிட்டல் உலகத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு கிடையாது. இந்த ஃபோனை வாங்கும் போது அது ஒரு 2-3 கேள்வி கேட்கும். நீங்கள் அந்த 2-3 கேள்வியை என்றைக்குமே படித்ததே கிடையாது. இந்த ஃபோனை ஆன் பண்ணுற வேகத்தில் எது கேட்டாலும் ஓகே ஓகே ஓகேன்னு கொடுத்துருப்போம். அது என்ன கேட்டுச்சுன்னு கூட நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. அது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஃபோனில் உள்ள காப்பீஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று வச்சுப்போன்னு சொல்லிச்சு. நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணுற வேகத்தில் ஓகே, நீங்கள் உங்கள் காப்பி எல்லாம் அது என்ன சொன்னுச்சு, உங்கள் ஃபோனில் உள்ள கான்டாக்டு இமெயில் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், பார்ப்போம், நாங்கள் ஒரு காப்பி வச்சுப்போன்னுச்சு. நீங்கள் ஓகே ஃபோன் ஆன் ஆனால் போதும், அவ்வளோத்தானே. அடுத்து 2வது கேள்வி கேட்டுச்சு, எங்களுடைய தேர்ட் பார்ட்டிஸ் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இவங்களுக்குலாம் நாங்கள் அதை கொடுப்போம்னு சொல்லிச்சு. அதுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க, ஓகே. இப்போ உங்களுடைய அத்தனை எஸ்எம்எஸும் படிக்கப்படுகிறது, அத்தனை வாட்ஸ்அப்பும் படிக்கப்படுகிறது, உங்களுடைய ஃபேஸ்புக் எல்லாமே கண்காணிக்கப்படுது. சமீபத்தில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டில் டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நாட்டில் உள்ள கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வாட்ஸ்அப்புக்கு கேட்டாங்க, பேப்பரில் வந்த செய்தி, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதே நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லையேன்னு. அப்போ வாட்ஸ்அப் கம்பெனி சொன்னாங்க, 5 மாதத்துக்கு முன்னாடி உங்களை அலர்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம், அலர்ட் பண்ணி உங்கள் கவர்மெண்ட்டுக்கு இதை நான் கொடுத்துருக்கோம், ரிப்போர்ட் கொடுத்துருக்குறோன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அத்தனை பேருடைய எஸ்எம்எஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா, நான் டெலீட் பண்ணிட்டேன், யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியாது. நீங்க டெலீட் பண்ணிட்ட பிறகு யாருக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. வாட்ஸ்அப்புக்கு தெரியும், ஃபேஸ்புக்கு தெரியும், ரெண்டும் ஒன்னாகி போச்சு. கூகுளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆட்கள் எல்லாருமே அதை ரொம்ப இதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்மர்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அது இருக்கு, ஸ்மர்ஃப்னு. உங்களுடைய அத்தனையுமே நீங்க என்னைக்கு பேசுனது, ஃபோன் வாங்கும் போது பண்ணது, டெலிட் பண்ணது, கான்வர்சேஷன், நீங்க அனுப்பின வீடியோஸ், நீங்க பார்த்த வீடியோஸ் அத்தனையுமே எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு காப்பி அங்கே இருக்கும், நீங்க எப்போ வேணாலும் அதை நீங்க வாங்கிக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல போனா பல நாட்டு உளவுத்துறை நம்ம சொல்றோம், CIA இந்த மாதிரி, அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து அப்படிதான் காப்பி வாங்குறாங்க. யார் என்ன பண்ணாங்க ஏது பண்றாங்கன்றத காப்பி வாங்குறாங்க. ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம அத்தனை பேருமே பாஸ்வேர்டு இதெல்லாமே நமக்கு சேஃப்டி கிடையாது. நம்ம எல்லாருமே ஏற்கனவே கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டோம். நீங்க பண்ற ஒவ்வொரு கால் கூட கண்காணிக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு காலும் நீங்கள் பேசுகிற விஷயமும் ரிஜிஸ்டர் ஆகிறது.